Hi students, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஸ்கொயர் டி இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? நமக்கு தெரியும் சைன் ஸ்கொயர் தீட்டாவுக்கான ஃபார்முலா வந்து 1 மைனஸ் காஸ் 2 தீட்டா டிவைடட் பை 2. ஓகே, அப்போது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஸ்கொயர் டி இஸ் ஈக்குவல் டு தீட்டாவுக்கு பதிலாக டி ரீப்ளேஸ் பண்ணணும். அப்போது திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 minus cos 2 theta பதிலா 2t divided by 2. ஓகே, இப்போ 1 by 2ங்கிற கான்ஸ்டண்ட்டை வெளியே எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா ரிமைனிங் என்ன இருக்குது? லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் 1 minus cos 2t அப்படிங்கிறது இருக்குது. ஓகேவா? இப்போது லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி படி இதை நான் தனித்தனியாக லாப்லஸ் அப்ளை பண்ணலாம். கான்ஸ்டண்ட்டுக்கு தனியாக cos 2tங்கிற ஃபங்க்ஷனுக்கு தனியாக லாப்லஸ் அப்ளை பண்ணலாம். ஓகேவா? ஸோ இதனோட ரிசல்ட் என்னவாக இருக்கும்? லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எனி கான்ஸ்டன்ட் இஸ் ஈக்குவல் டு தட் கான்ஸ்டன்ட் டிவைடட் பை எஸ். ஓகே, மைனஸ் இங்கே காஸ் 2t இருக்குது. ஸோ எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஓகேவா? இதுதான் இதனுடைய ஃபைனல் ஆன்சர். இப்போது இதே மாதிரி லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஸ்கொயர் டீயும் கண்டுபிடிக்கலாம். லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் cos square t. ஓகே, இப்போ cos square தீட்டாவுக்கு ஃபார்முலா என்னன்னா 1 plus cos 2t divided by 2. அவ்வளோதான் வித்தியாசம். அதாவது லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் சைன் ஸ்கொயர் டீக்கு ஃபார்முலா 1 minus cos 2 theta by 2. இதே இது cos ஸ்கொயர் தீட்டான்னா இந்த இடத்துல ப்ளஸ் வரும். அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு எதுவும் கிடையாது. ஸோ இப்போது நீங்கள் என்ன பண்ணலான்னா 1 by 2ங்கிற கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துக்கோங்க. ரிமைனிங் என்னெல்லாம் இருக்குது? லாப்லஸ் ஆஃப் 1 ப்ளஸ் காஸ் 2t இருக்குது. ஓகேவா? இப்போ லீனியாரிட்டி ப்ராப்பர்ட்டி அப்ளை பண்ணால் இங்கே லாப்லஸ் ஆஃப் 1 நடுவில் ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. இதுக்கு தனியாக லாப்லஸ் அப்ளை பண்ணலாம் காஸ் 2t. ஓகே, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால், அதாவது லாப்லஸ் அப்ளை பண்ணால் இங்கே ஒன்று வரும் 1 பை எஸ், இங்கே எஸ் பை எஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4. ஸோ இதுதான் லாப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆஃப் காஸ் ஸ்கொயர் டீக்கான வேல்யூ. ஓகே.